எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் இலங்கைக்கு வருவதில் இழுத்தடிப்பு. பாவனைக்கு தகுதியற்ற நிலையே எட்டன் பஸ் விபத்துக்கு காரணம். மட்டக்களப்பில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. ஆபிரிக்கா பெரும் நத்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த தடை. பிரபல வர்த்தகர் எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் செய்மதி இணைய சேவைக்கு இலங்கையில் இயக்குவதற்கான உரிமம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு அந்த நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை விநியோக அனுமதியை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளது. இலங்கையில் அதற்கான சேவைகளை வழங்குவதற்கு அனுமதிக்கும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த உபகரணங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவித்த போதிலும் இதுவரை அதற்கு எலான் மாஸ்கின் தரப்பு பதிலளிக்கவில்லை என இலங்கை சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹெட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்றபோது விபத்துக்குள்ளான தனியார் பேருந்து நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் தமிந்த சேனாநாயக்கவினால் பரிசோதிக்கப்பட்டது. ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் பாதுகாப்பில் உள்ள பஸ்ஸை பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் பார்வையிட்டுள்ளார். இந்த சோதனையில் ஓடும் பேருந்தின் ஓட்டுநரின் கதவு கம்பியால் கட்டப்பட்ட ஒன்று என்பதால் அது திறந்து கொண்டுள்ளது என மோட்டார் வாகன ஆய்வாளர் உறுதி செய்து கதவை தற்காலிகமாக மூடும் முறை கடைபிடிக்கப்பட்டிருந்தது என உறுதி செய்துள்ளார். ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பல வெள்ளை இரும்பு சாதனங்கள் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமான பயணிகள் பலத்த காயம் அடைந்ததாகவும் மோட்டார் வாகன ஆய்வாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்தின் இருக்கைகள் தரமான முறையில் அமைக்கப்படாததால் அனைத்து இருக்கைகளும் கலன்று விழுந்து ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த காயம் அடைந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயணிகள் போக்குவரத்து வாகனங்களில் கூடுதல் சாதனங்களை பொருத்த அனுமதிக்க வேண்டாம் என்றும் நிறுவப்பட்ட சாதனங்களை அகற்றுமாறு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளிடம் தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் கூறியுள்ளார். பாவனைக்கு தகுதியற்ற பஸ்ஸை இயக்கியமை தொடர்பில் பஸ்ஸின் உரிமையாளருக்கு எதிராக எட்டன் நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக எட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முனைக்காட்டு பிரதேசத்தில் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போது பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் நேற்று திங்கட்கிழமை முற்றுகையிடப்பட்டது. இதன்போது 5,40,000 மில்லி லீட்டர் கோடா மற்றும் 70,000 மில்லி லீட்டர் கசிப்பு என்பன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபிரிக்காவை தாயகமாக கொண்ட பெரும் நத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் பழையெடுக்க ஆரம்பித்துள்ளன. ஆபிரிக்க பெரும் நத்தைகள் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது இவற்றின் பெருக்கம் அதிகமாக உள்ளது. பயிர் பச்சைகளை எல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன. இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த தவறின் விரைவில் பேராபத்துக்களை விளைவிப்பனவாக இவை அமையும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். ஆபிரிக்க பெரும் நத்தைகள் பிரித்தானியர் ஒருவரினால் பின் விபரீதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட ஓர் அந்நிய இனம். ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் 2 இருப்பதால் 2 நத்தைகள் ஜோடி சேரும் போது 2மே முட்டைகளை உருவாக்குகின்றன. சராசரியாக 5 தொடங்கி 6 ஆண்டுகள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன் ஆயுட்காலத்தில் 1000த்திற்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றன. அந்நிய இனமான இவற்றை இரையாக்க இலங்கையின் இயற்கை சூழலில் இறை கவ்விகள் எதுவும் இல்லை. இதனால் பல்கி பெருகி இப்போது ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளன. ஒரு தாவரத்தில் உள்ள நோய் கிருமிகளை இன்னொரு தாவரத்திற்கு காவி செல்கின்றன. இவற்றோடு மனிதர்களின் மூளை மென்சவ்வு அழற்சியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை காவி திரிவதும் அறியப்பட்டுள்ளது.
ஆபிரிக்க நத்தைகள் பயிர் செய்கைக்கும் உயிர் பல்வகமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதனை அந்நிய ஊடுருவல் இனமாக அறிவித்துள்ளது. ஆபிரிக்க நத்தைகள் நோய் காவிகளாகவும் இருப்பதால் வெறும் கையால் நேரடியாக தொடாமல் இலைகள், கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது. இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து செயற்படவில்லையெனில் ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கும் ஆளாகியிருக்கும் இலங்கை இந்த நத்தையாலும் பெரும் சீரழிவுகளை சந்திக்க நேரும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அண்மை காலமாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டே பேருந்து ஓட்டும் காணொளிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. இதனால் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அலட்சியமாக இருக்கும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தினால் 29 நாட்களுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு ஓட்டுநர்களுக்கு தெரியும்படி அனைத்து அறிவிப்பு பலகையிலும் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையில் செல்வதற்கான அதிவேக ரயில்களை ஜப்பான் வடிவமைத்து வருகின்றது. இந்தியாவின் தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்ப ஜப்பானின் ஷிங்கன்ஷென் ரயில்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. பயண பெட்டிகளை வைக்க அதிக இடம், 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிக வெப்பநிலையில் செயல்படும் திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இந்தியாவின் தூசி நிலைமைகளையும் கையாளும் வகையில் ரயில்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இந்தியாவும் ஜப்பானும் வடிவமைப்பை விரைவில் இறுதி செய்ய உள்ளன. இது ஒப்பந்த புள்ளி செயல்முறையை எளிதாக்கும். அதிவேக ரயில்களுக்கான உள்நாட்டு உற்பத்தி திறன்களையும் அதிவேக ரயில் பாதைகளுக்கு ஏற்ற சமிக்சை அமைப்புகளையும் இந்திய ரயில்வே உருவாக்கி வருகின்றது. அதே நேரத்தில் ஜப்பானில் இருந்தும் இறக்குமதியை தொடர்கின்றது. ஆஸ்திரேலியாவில் 98 கங்காருகளை கொன்ற 43 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள சிங்கிள்டன் எனும் ஊரில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 98 கங்காருகள் கொல்லப்பட்டு கிடந்தன. இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த ஆஸ்திரேலிய காவல்துறையினர் சிங்கிள்டனில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வில்லியம் டவுன் எனும் ஊரில் சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட அந்த சோதனையின் போது 43 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து 3 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் மீது விலங்குகளுக்கு தீக்கு விளைவித்தமை, அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆயுதங்களை உபயோகித்தமை, பாதுகாக்கப்பட்ட விலங்கை வேட்டையாடியமை உள்ளிட்ட 6 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். வரலாற்றில் இன்று 1968 3 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற அப்போலோ 8 விண்கலம் சந்திரனில் சுற்றுவட்டத்தில் நுழைந்தது. 1969 வடகடலின் நோர்வே பகுதியில் முதலாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 2005 இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராயசிங்கம் மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நள்ளிரவு வேளையில் நத்தார் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளை துணை ராணுவ குழுக்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2008 உகண்டாவின் கிளர்ச்சி குழு ஒன்று காங்கோ ஜனநாயக குடியரசில் நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.